Students, next heading is speed of light. So we know that light travels with the highest speed in vacuum. The speed of light in vacuum is 3 into 10 power 8 meter per second. So experimentally many scientists try to find the value of light. The first attempt, successful attempt done by Hippolyte Fizeau. Okay. This method paved way for other scientists to determine the speed of light. அப்போ ஃபிஸுங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆனார் எக்ஸ்மன் மூலமாக லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுல. இப்போ அதை நம்மளுக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். Fizeau's method to determine the speed of light. Okay, very easiest question. So light from the source is made to fall on the partially silvered glass plate. Partially silvered அப்படின்னாவே பாதி இது transmit ஆகும், பாதி இது reflect ஆகும், which is inclined to about an angle 45 degree. So light from the source after getting reflection from the glass plate is passed through the toothed wheel which have equal number of tooth and equal number of slots. இந்த வெட்டி எடுத்திருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது ஸ்லாட். அடுத்து இந்த மேடான பகுதி இருக்கு இல்லையா, டூத். நம்ம தமிழில் பல் சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதை இந்த பாதையில் வச்சுருப்பாங்க. இட் கேன் பி ரொட்டேட்டட் பை யூஸிங் சம் எக்ஸ்டர்னல் அரேஞ்ச்மெண்ட், மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட். By the speed of the tooth wheel is also controlled by this mechanical arrangement. நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடாக சுற்றிக்கிடலாம். ஓகேவா? அப்போ அந்த லைட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்லாட் வழியாக உள்ளே போகும். இப்போ இப்படி இங்கேருந்து சோர்ஸ்லேருந்து லைட் வருது அப்படின்னா இந்த ஸ்லாட் வழியாக போய் இட் ஸ்ட்ரைக் ஆன் த மிரர். அந்த மிரரில் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நவ் இஃப் டூத் வீல் இஸ் அட் ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ போய் மிரரில் பட்டு அதே ஸ்லாட் வழியாக திரும்பிடும். அதே ஸ்லாட் வழியாக திரும்பி இந்த சில்வர்ட் கிளாஸ் பிளேட் வழியாக நுழைஞ்சு இட் ரீச் த observer able to see the light. Now tooth wheel is rotated by some angular speed omega. ஒமேகாங்கிற ஆங்குலர் ஸ்பீடில் இதை ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி போகக்கூடிய லைட்டு இஸ் ஸ்டாப்டு பை த அட்ஜசன்ட் டூத். டூத் வந்துச்சுன்னா லைட் இந்த சைடு வராது. ஓகேவா? ஸ்லாட் இருந்தால் தான் இந்த சைடு வர முடியும். அப்போ அந்த அட்ஜஸ்டன்ட் டூத்தில் படுற மாதிரி நம்ம ரொட்டேஷன் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போ த லைட் ரீச்சஸ் த அப்சர்வர் இஸ் டிஸப்பியர்ஸ். பை யூஸிங் சம் ஸ்டாப் கிளாக் வி மெஷர் த டைம் டூரேஷன். இங்கேருந்து லைட் எப்போ அனுப்புகிறோம், எப்போ ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிற டைம் டூரேஷனை நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். லெட் இட் பி டைம் டி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டி, திரும்ப ரிட்டன் ஆகணும் டி டிஸ்டன்ஸ். அப்போ 2d பை டி. இதுதான் ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து திஸ் ஆங்குலர் ஸ்பீடு வருவோம். ஆங்குலர் ஸ்பீடு ஈக்குவல் டு என்னது? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். வாட் இஸ் த தீட்டா? தட் இஸ் ஆங்கிள் சப்டெண்டட் இன் 1 radian by the circumference of the arc. One complete circle நம்ம 11th படிச்சிருக்கோம். 360 degree equal to எவ்வளோப்பா? 2 pi rad.
அப்போ ஒன் கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு 2π ரேடியன். அப்போ டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இங்கே என்ன இருக்குது, n ஸ்லாட்ஸ் அண்டு n டூத் இருக்குது. ஓகேவா? அப்போ n + n டூத் இருக்குது, n ஸ்லாட் இருக்குது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாக. அப்போ ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன வந்துடும், 2n வந்துடுமா, 2 கேன்சல் ஆச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிருது, π/n. ரைட். இப்போ இந்த θ/t இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தீட்டா இருக்கிற இடத்துல π/n போடுறேன். அப்போ π/n × t. அப்போ இதிலிருந்து t கொண்டு வர்றேன், ஒமேகாவை கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ t = π/n ஒமேகா அப்படின்னு கிடைக்குது. Now I substitute this in the place of t. v = 2d/t. tங்கிற இடத்துல π/n ஒமேகா, n ஒமேகா மேலே போயிடும். அப்போ 2d n omega/π. So this is the relation developed by Fujus to determine the speed of light. Initially he faces difficulty, that is the disappearance of light is not able to observe by him. ஆரம்ப கட்டத்தில் அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. தென் லேட்டர் இட் இஸ் மேட் வித் சம் சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து சில இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் டெவலப் பண்ணி அவர் இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணார். ஸோ த வேல்யூ கால்குலேட்டட் பை ஹிம் இஸ் very close to the actual value, that is 2.99792 into 10⁸ meter per second. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அக்யூரஸியான ஒரு வேல்யூ வந்து கிடைச்சதே கிடையாது எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லையும். அதை தான் நம்ம 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இங்கே வந்து பார்த்தோன்னா இன்னொரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டிஸ்அப்பியரன்ஸ் 0 to ஒமேகா ரொட்டேட் பண்ணும்போதே டிஸ்அப்பியர் ஆயிடுது. அடுத்து ஸ்பீடை 2 ஒமேகா கூட்டும்போது திரும்ப அந்த ரேஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். அடுத்து 3 ஒமேகா ஸ்பீடுனா டிஸ்அப்பியர் ஆயிரும். 4 ஒமேகா ஸ்பீடு வரும்போதே அந்த ரே அப்பியர் ஆயிரும். அந்த பாயிண்ட் இங்கே நோட் மேக்கிங்கில் கொடுத்துருக்கான். ஸோ when it is rotated 0 to omega, that is the disappearance of light happening first time. Further increasing the speed of rotation to 2 omega, light will appear. So for every odd value of omega, light would disappear. For every even value of omega, light would appear. So note this pointed for 1 mark area. Now speed of light through vacuum and different medium. ஓகே. ஸோ வேக்கம், அடுத்து கிளாஸு, வாட்டர், ஒவ்வொன்றிலையும் இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் எப்படி இருக்குங்கிறத சயின்டிஸ்ட் ஃபூகால்ட் அண்ட் மைக்கேல்சன் 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே இன்ட்ரடியூஸ் த டிரான்ஸ்பரண்ட் மீடியம் கிளாஸ் வாட்டர் இன் த பாத் ஆஃப் லைட். லைட்டோட பாதையில் வைக்கிறாங்க. அட் ஈவன் எவாக்குவேட்டட் கிளாஸை கூட வைக்கிறாங்க. அதிலிருந்து அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, லைட் ட்ராவல்ஸ் லெஸ்ஸர் ஸ்பீட் இன் எனி மீடியம் தேன் இட்ஸ் ஸ்பீட் இன் வேக்கம். வேக்கமில் போகிறத காட்டிலும் மற்ற மீடியத்தில் குறைவான வேகத்தில் தான் போகுது. லைட் ட்ராவல்ஸ் லெஸ்ஸர் ஸ்பீட் இன் எனி மீடியம் தென் இட்ஸ் ஸ்பீட் இன் வேக்கம். அப்படின்னா வேக்கமில் அதனுடைய ஸ்பீடு அதிகம், மற்ற மீடியமில் குறைவு. அப்போ த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கமை நம்ம என்னென்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். We could also notice that the speed of light in vacuum and speed of light in air are almost same.
அப்போ வேக்கம்னாலும் சரி ஏர்லேயும் அதிகமாக அப்போசிங் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. ஸோ சாலிட் லிக்யூட்ஸ் அப்படின்னா அங்கே வந்து நிறைய க்ளோஸ்டு மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ எனர்ஜி லாஸ் ஆகும், அதனுடைய ஸ்பீட் குறையும். பட் ஏர் இஸ் ஆல்மோஸ்ட் கம்பேரபிள் டு வேக்கம். ஏர் இஸ் த லைட்டர் மீடியா. ஸோ த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் and the speed of light in air is almost same.